ஸ்னோ ஒயிட் ஒரு மந்திரியின் மகளாக பிறந்தார். ஆனால் அவளுடைய மாமியாரான மோஷனாவிடும் பொறாமை காரணமாக அவளை அனுபவிக்க வேண்டிய சோதனைகளுக்கு எதிராக போராடுவதாகவும், பின் அந்த பேரழகான கற்பனை உலகம் உங்களுக்கு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளது. அவளது தாயாரிடமிருந்து மாறுபட்டவர்கள் காண்கையில் ஸ்னோ ஒயிட் அந்த இருண்ட காட்டில் பயமாக ஓடுகிறாள். அவளுடைய தோற்றத்தில் இருந்தால் தீய நாயகி எவ்வாறு ஸ்னோ ஒயிட்டின் அழகினால் பொறாமையுடன் இருப்பதாகவும், அந்த விஷம் கொண்ட பழத்தை எவ்வாறு கையளித்தால் அவளுடைய வாழ்வில் நிலைகள் கலங்கும். ஸ்னோ ஒயிட் அவள் வீட்டிற்குள் வந்து 7 கிழவர்களுடன் ஒரு புகழ்பெற்ற வாழ்க்கையை தெரிவிக்கும் போது, அங்கு உண்மையான நட்பு மற்றும் பகிர்வுகளால் உருவாகும் சந்தோஷத்திற்கு தீர்வு காணலாம். ஆனால் பின் அவர்களுக்கு காத்திருக்கும் அந்த பார்வையை விரும்பி மின்சார தலைவரின் கவலையும் உயிர் கொடுத்தது. தீய நாயகி தனது மாயை போலி ஆடையில் ஸ்னோ ஒயிட் மீது ஏற்பட்ட சோதனையை உருவாக்கும் போது, அவள் எவ்வாறு அச்சுறுத்தலான பாத்திரத்தில் காற்றில் பயங்கரமான ஆவியுடன் இருந்தாள் என்பது ஒரு கதையின் விசை புள்ளியாகும். அப்போது அந்த பழம் தனது வாய்ப்பு பெறுவதற்காக எடுத்துக்கொள்ளும் முன் அவளுக்கு முன்பு நிற்கும் இருட்டு வண்ணங்களின் மின்விளக்குகளை காட்டுகிறது. ஸ்னோ ஒயிட் அந்த விஷம் கொண்ட பழத்தை சாப்பிட்டதும் அவளது உடல் மண்டியிடும் போது, அந்த காட்டில் நிலை ஏற்படுவதற்காக எவ்வாறு எல்லாம் மாறிக்கொள்ளும் என்பதை உணர்ந்து 7 கிழவர்கள் அங்கே வந்தனர். அவர்களின் மனதில் கவலையுடன் காணப்படும் அந்த அழகான பெண்ணின் உயிருக்கு வழங்கும் விசாரணை. ஒரு அழகான நாயக்கனின் வருகை நல்லெண்ணத்தை ஏற்படுத்தும் போது, அவரின் அருகில் கிடப்பவர்களின் வர்ணனை சுடந்தோறும் ஒரு பெருந்தொகை பெற்றிருந்தே அந்த மந்திர கட்டுப்பாட்டை உடைக்காத வினோதமான சூழ்நிலையை காண்கின்றன. காதல் எவ்வாறு அந்த வெளியுறுப்பை மீறி ஸ்னோ ஒயிட் வாழ்வு கொண்டாக்கப்படும். ஸ்னோ ஒயிட் உயிர்ப்புடன் மீண்ட பிறகு அந்த காட்டில் எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாடுவதற்கான ஒரு வரவேற்பு ஏற்படும் போது, அவர் குறித்து பகிர்ந்து கொள்ளும் பெற்றோரின் சந்தோஷத்தை உங்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் அந்த மந்திரியின் முடிவுக்கு காத்திருக்கும் தீய குவினின் முகத்தில் பொறாமை மற்றும் நீக்கம் பெயால் நிற்கும். ஸ்னோ ஒயிட் மற்றும் அந்த இளவரசர் மஞ்சளான தோட்டத்தில் தங்கள் மனைவியையும் கணவரையும் இடையில் நடந்து கொண்டாடும் கல்யாணம், அதன் அன்பான உலகத்திற்குள் எவ்வாறு உறவுகள் பாசம் கொண்டு உயிரால் நிறைந்தது என்பதை காட்சி தருகிறது. அந்த நாளில் அனைத்தும் சந்தோஷபூர்வமாக வெளிப்படுகிறது. ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசர் அந்த இரவில் நடனமாடும் போது, வானின் ஒளிகளில் சுற்றியுள்ள மண்வளம் மற்றும் பூக்களின் அலங்காரங்கள் காதலின் சதும் உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. 7 கிழவர்கள் கூட வெளியிற்கட்குளவேந்தர்களாக இருப்பதன் மூலம் அந்த சந்தோஷமான நிலையிலும் உறவு என்றும் நிலவுகிறது. ஸ்னோ ஒயிட் மற்றும் அந்த இளவரசர் தங்கள் இரத்தின மண்ணாட்சியை பார்வையிடும் போது, அந்த இடத்தில் அவர்கள் எவ்வாறு அன்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், அவர்களின் காதலுக்கு மேலும் பொருந்துகின்ற அவர்கள் கைகளை இணைத்து கொண்டிருந்தாலும் இந்த காதலின் உறுதிப்பாட்டை உணர்த்துகிறது. ஸ்னோ ஒயிட் மற்றும் அந்த இளவரசர் அரசு ஏற்கனவே மக்களை இன்புறுத்தும் புதிய காலத்தின் தொடக்கம் என்பதை உணர்த்தும் போது, கிராம மக்கள் உற்சாகமாக கொண்டாடும் இங்குள்ள புகைப்படங்கள் மற்றும் மரங்கள் எவ்வாறு அனைவரும் அன்புடன் இணைந்து களிப்பை சிந்தை இருப்பதை காட்டுகிறது. ஸ்னோ ஒயிட் மற்றும் அந்த இளவரசர் ஒரு வளமான தோட்டத்தின் வழியாக கைப்பிடித்து சென்றால், அதன் சுற்றி குழப்பத்தில் கொண்டு வரும் பூக்கள் மற்றும் பறவைகள் கீதமாடும் போது அவர்களது உள்ளத்தில் பதுக்கியுள்ள சந்தோஷத்தையும், தங்கள் வாழ்க்கையின் ஒற்றுமையான ஏழை நிலையில் இருக்கும் பொறுப்பேற்கும் செயல்களுக்கும் ஏற்புடைய அனுபவங்களை நிலைத்து கொள்ள விரும்புகின்றனர். இல்லங்கள் உருவான தேசத்திற்கு அந்த மாலையின் நேரங்களில் ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசர் நிலத்தில நிற்கும் போது அவர்களின் காதல் எவ்வாறு போதிக்கும் என்பது அதன் எதிர்காலத்தை உருவாக்கும் வலிமையை உணர்த்துகிறது. 7 கிழவர்கள் அந்த மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையுடன் கூடிய நாட்டின் சின்னமாகவும் விளங்குகின்றனர். நகர மையத்தில் ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசரை பற்றிய கதையை என்றாலும், குடும்பங்களும் குழந்தைகள் கூட அங்கு சேர்ந்து அந்த கதையை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தால், அந்த கதை அவர்களின் வாழ்க்கையை மேலும் தொலைவுக்கு அழைத்துச் செல்லும். ஒரு நினைவாகவும் நிலையாகவே அமைந்துள்ளது என்று புதிய பார்வை மாறுவது உணரமாட்டாது. ஸ்னோ ஒயிட் மற்றும் அந்த இளவரசர் அவர்கள் மக்களிடம் கண்ணீர் வெளிக்காட்டும் போது, அந்த மண்ணாட்சியில் பண்டிகையின் நந்தனவனம் முழுவதும் நிலவும் குடியிருப்புகளை கொண்டாடும் பொழுது, 7 கிழவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்களுடன் குடியிருப்பவர்கள் நேற்று நாளைய மந்திரத்தின் அன்பு தொடர்ச்சியில் உயிராகவும் பூரணமாகவும் கொண்டு போகிறார்கள். சில நேரங்களில் ஸ்னோ ஒயிட் மற்றும் அந்த இளவரசர் குறித்த கதை ஒன்றை படித்து கொண்டிருக்கும் போது, அந்த கதையில் உள்ள அனுபவங்களை குறிக்கும் பிரகாசமான நிலையத்தை உருவாக்கும் போது, அவர்களின் காதல் மற்றும் கனவுகள் ஒன்றாக நம்முடைய உலகினுள் இருளான வாழ்வில் உருகும் வரலாற்றின் செல்வங்களை பின்னெழுத்துங்கள்.
ஸ்னோ ஒயிட் தனது வளமான தோட்டத்தில் காத்திருக்கும் போது அவளது அன்பான மனதில் இருந்து உருவான கவலைகளையெல்லாம் தன் காதலுடன் இணைத்து வரும் அழகான பூக்கள் மற்றும் நீதிமன்றங்களை காட்டுகிறது. அந்த தண்ணீர் திறந்ததாக இருப்பதும் தங்களுடைய வாழ்வில் இப்போது தன்னுடைய கனவுகளை சமூகமாக்கும் புதிய விதைகளை ஏற்றும் நிலை அனுபவிக்கின்றன.